எனக்குள்ள இருக்கிற பலவீனத்தை பயன்படுத்தி என் சித்தி எங்க அப்பாவை என்கிட்ட பிரிச்சாங்க. யாரோடைய அன்பும் பாசமும் அரவணைப்பும் இல்லாம நான் வளர்ந்தேன். என் சித்திக்கு ஒரு குழந்தை பிறந்தது. எல்லா அம்மாவும் நிலாவை காட்டித்தான் தன் குழந்தைக்கு சோறு ஊட்டுவாங்க. ஆனா என் சித்தி என்ன காட்டித்தான் அவங்க குழந்தைக்கு சோறு ஊட்டினாங்க. காஞ்ச வயிறோட கண்ணில் ஏக்கத்தோட கடைசி ஒரு வாய் சோறாவது கிடைக்காதான்னு காத்துக்கிட்டு இருப்பேன். ஆனா என் சித்தி அந்த கடைசி உருண்டையை கூட எங்க வீட்டு நாய்க்கு தான் போடுவாங்க. நான் வளர்ந்து பெரியவனானா எங்க சொத்துல நான் பங்கு கேட்பேனோன்னு என்னை கொலை பண்ண ஒரு ஆள் ஏற்பாடு பண்ணாங்க என் சித்தி. உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக ஊரை விட்டு ஓடி வந்துட்டேன். அந்த வயசுல மெட்ராஸ் வந்து எனக்கு தெரிஞ்சதெல்லாம் பசி ஒண்ணுதான். என் தேவைகளுக்காக மட்டுமே நான் ஏமாத்த ஆரம்பிச்சேன். ஒரு நாள் என் தேவைக்கு மேல நான் ஆசைப்பட்டதே இல்லை. வாழணும்னு மட்டும் தெரிஞ்ச எனக்கு இப்படித்தான் வாழணும்ன்றது தெரியல. உங்க காம்பவுண்டுக்கு வந்த பிறகு சுமித்ராவோட அன்பு அரவணைப்பு எனக்கு கிடைச்சப்போ செத்து போன எங்க அம்மாவே திரும்ப கிடைச்சதா சந்தோஷப்பட்டேன். ஆனா சுமித்ராவுக்கு நான் தகுதி இல்லைன்னு என் மனசாட்சி உறுத்தினப்போ அவகிட்ட இருந்து விலக நினைச்சு என்னை பத்தி சொன்ன போது அதை அவ விளையாட்ட எடுத்துட்டா. ஒரு பொண்ணுக்கு நீ தகுதி இல்லைன்னு நினைச்சு ஒதுங்கிறத விட அந்த பொண்ணுக்கு தகுதியானவனா உன்னை ஏன் மாத்திக்க கூடாதுன்னு என்னை கேட்டீங்க. அதுதான் என் வாழ்க்கையில நான் கேட்ட முதல் அறிவுரை. புது மனுஷனா வாழணுன்ற ஆசையோட வேலை தேடி போனா ஒரு அம்மாவுக்கு உதவி பண்ண போய் திருடன்ற பழிய சுமந்தேன். சந்தர்ப்பங்களும் சாட்சிகளும் சரியா அமைஞ்சா கண்ணகியை கூட வேசி நிரூபிச்சலாங்கிற போது ஏற்கனவே ஏமாத்துக்காரனா இருந்த என் பக்கம் எந்த சாட்சியும் இல்ல. ஒரு தப்ப செஞ்ச என் மேல உங்க வீட்டுக்கு புதுசா வந்த மகேஷ் பல தப்புகளை நான் பண்ணதை அவங்க எல்லாரையும் நம்ப வச்சுட்டான். இது வரைக்கும் நடந்த எல்லா உண்மைகளையும் உங்ககிட்ட நான் சொல்லிட்டேன். முடிவு உங்க கையில தான் இருக்கு. முடிவில்லப்பா, இனி ஆரம்பம்தான். தவம் இருந்த பலன் வரந்தா, சாபம் கிடையாது. பட்டு காலையே படும், கெட்ட குடியே கெடுங்கிற மாதிரி உனக்குள்ள இவ்வளவு சோகம் இருக்குன்னு தெரியாம நானும் உன்னை திட்டி காயப்படுத்திட்டேன். சுமித்ராவும் உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டா. உங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்க வேண்டியது என் பொறுப்பு. இப்பவே இந்த சந்தோஷமான விஷயத்த சுமித்ரா கிட்ட சொல்றேன்.